பச்சை அவரையும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணி பாருங்க. சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கறக்கு சூப்பரா இருக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு குக்கர்ல 2 கை அளவுக்கு பச்சைவரை எடுத்திருக்கேங்க. இது 3 பேருக்கு சரியா இருக்கும். 2ல இருந்து 3 பேர் சாப்பிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு குக்கர்ல 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்க ஊற வச்சிருந்தீங்கன்னா நைட்டே 3 விசில் போதும். நான் ஊற வைக்கல, அதனால 5 விசில். நீங்க இந்த பச்சைவரைய சட்டிலே கூட வேக வச்சுக்கலாம். நான் இதுக்கு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இப்ப நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்க வெட்டிக்கலாம். ஒரு அடி கனமான கடாய் எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூட வேணா கொஞ்சம் இஞ்சி துருவியோ இல்ல இடிச்சோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் பாருங்க கத்திரிக்காய், அதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல கலந்து விடுங்க. நான் தண்ணி சேர்க்காம தான் வேக வைக்க போறேன். அந்த கத்திரிக்காய் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன் பாருங்க, அந்த ஈரமே போதும். ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த உப்பு காரம் பாத்தீங்கன்னா நான் இந்த பச்சை வரைக்கும் சேர்த்துதான் பண்ணியிருக்கேன். பச்சை வரை வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு எதுவும் போடலைங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சிம் பண்ணி மூடி வச்சிருங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. 5 நிமிஷம் வச்சீங்கன்னா கத்திரிக்காய் வெந்துடும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுறாதீங்க, நடுவுல ஓபன் பண்ணி கலந்து விடுங்க. இந்த நம்ம கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி ரெடி பண்றதுக்குள்ள இந்த அவரையும் வெந்துருச்சுங்க. வேகலைன்னா 2 விசில் கூட விட்டுக்கோங்க. ஊற வச்சிருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்ப எனக்கு கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சுங்க. செக் பண்ணி பாத்துக்கோங்க. வேகலைன்னா லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு கூட மூடி வைங்க, தப்பு கிடையாது. குழஞ்சிராம மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப இந்த பச்சைவரை தண்ணி வடிச்சு வச்சிருக்கேங்க, அது உள்ள சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் வெந்துருச்சு, இந்த பச்சைவரையும் வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுண்டல் எல்லாம் நம்ம வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு தானங்க நம்ம பண்றோம், தாளிக்கிறோம். அது மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. ஏன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே இந்த பச்சைவரையில கொஞ்சம் ஏறணும் இல்லையா, அதுக்காக. 2 நிமிஷம் கழிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உப்பு காரம் போட்டது சரியா இருக்கும். இன்னைக்கு நான் எடுத்தது பச்சை அவரைங்க. நீங்க காஞ்சவரை எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நைட் ஊற வைக்கணும். குக்கர்ல ஒரு 7 விசில் கண்டிப்பா விட்டீங்கன்னா தான் அது நல்லா வேகும். அதுலயும் இது மாதிரி செய்யலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு கலந்துக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் துருவல் போட்டு கலந்துக்கிறேன். இதுக்கு பொறுத்த வரைக்கும் தேங்காய் நிறைய போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. சாம்பார் சாதம், பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகுங்க. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.